வணக்கம். கந்தர் அனுபூதியினுடைய 8வது பாடல் அற்புதமான ஒரு பாடல். அமரும் பதி கேள், அமரும் பதி கேள், அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் ஒரு தானவ நாசகனே. அமரும் பதி கேள், அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் ஒரு தானவ நாசகனே. பின்னால் உள்ள இந்த 2 வரிகளும் முருகப்பெருமானையினுடைய சிறப்பியல்புகளை சொல்லுது. முன்னால் உள்ள 2 வரி நம்ம என்னுடைய வேண்டுகோளை வைக்குது. அமரும் பதி கேள், அகம் மாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. மெய்ப்பொருள்னா என்ன? நம்ம எல்லாரும் நம் வீடு நம் மக்கள்னு தொன்னை உள்ளம் கொண்டு வாழ்கிறோம். மெய்ப்பொருள்னா என்ன? அன்பை அகலப்படுத்த வேண்டும், அன்பை விசாலப்படுத்த வேண்டும். அன்பு அகலமாகும் பொழுது அது அருள் என்று வழங்கப்படுகிறது. அந்த அன்பை எப்படி அகலப்படுத்த வேண்டும்? உன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் மேல் மட்டும் நீ அன்பு வைத்தால் காணாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் நேசி, உன் தெருவில் உள்ளவர்களையும் நேசி, உன் ஊரில் உள்ளவர்களையும் நேசி, உன் மாவட்டத்தில் உள்ளவர்களையும் நேசி, உன் மாநிலத்தில் உள்ளவர்களையும் நேசி, உன் நாட்டில் உள்ளவர்களெல்லாம் நேசி, பக்கத்து நாட்டில் உள்ளவர்களெல்லாம் நேசி, இறுதியாக இந்த பிரபஞ்சம் முழுதிலும் உள்ள அனைவரையும் நேசி. அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை உணர்த்தியவன் யாரு? சுப்பிரமணியன். அவருக்கு உணர்த்தி விட்டான் அருணகிரிநாதருக்கு. அதான் அமரும் பதி. நம்மளுடைய ஊர், கேள் சுற்றத்தார்கள், அகம் நம்மளுடைய வீடு. இந்த அளவில் மட்டும் உன்னுடைய அன்பை சுருக்கி கொள்ளாதே, உன்னுடைய அன்பை அகலப்படுத்து. அன்பை அகலப்படுத்து, அவளுடையவனாக மாறு. அதுதான் மெய்ப்பொருள் என்ற உண்மையை எனக்கு உணர்த்தியவனே. அப்படி அன்பை அகலப்படுத்தினால்தான் உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளினுடைய ஆன்மாக்களிலும் இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்தால்தான். ஏன் அன்பை அகலப்படுத்த வேண்டும்? அன்பே சிவம். அன்பே சிவமாவது யாரும் அறியலர். அது தெரிஞ்சுக்கிடுங்க. அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்புதான் சிவம். அனைத்து உயிர்களினுடைய ஆன்மாக்களிலும் சிவன் இருக்கிறான். அனைத்து உயிர்களையும் நீ நேசித்தால் சிவனை இன்பத்தை அடையலாம். அதான் மெய்ப்பொருள். அதான் அமரும் பதி கேள், அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் உணர்த்தியவா. இந்த மாதிரி நம்முடைய ஊர், நம்மளுடைய சுற்றத்தார்கள், நம்முடைய வீடு என்று உன்னுடைய அன்பை சுருக்காமல் உன்னுடைய அன்பை அகலப்படுத்தி அருளுடையவனாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் நீ அன்பு செய்ய பழகினால் அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் சிவம் என்ற உண்மையை எனக்கு உணர்த்தியவா. நீ எப்படிப்பட்டவன்? குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் ஒரு தானவ நாசகன். இந்த 3 சிறப்பியல்புகளை சொல்றாரு. குமாரன் என்பதனுடைய சுருக்கம்தான் குமரன். மாறன்னா யாரு? மன்மதன். மன்மதன் ஆணை பெண்பால் ஈர்க்க வைத்து, பெண்ணை ஆண்பால் ஈர்க்க வைத்து, அவ காமத்தை அழித்து நம்மளுடைய பிறவி துன்பத்திற்கு காரணமாக இருப்பவன். அதான் மாறன், மன்மதன். ஆனால் குமாரன் என்பவன் யாரு? குமாரன் என்பவன் யாரு? சிவ காமத்தை உண்டு பண்ணி, சிவன் மேல் இன்பத்தை உண்டு பண்ணி, நம்மளுடைய ஞானத்தை நம்மளுக்கு தோற்றுவித்து நம்மளுடைய அருளுடையவனாக மாற்றக்கூடியவன் குமாரன். அதான் இதை போடுறாரு. நீ எப்படிப்பட்டவன்? இறை இன்பத்தை எங்களுக்கு உணர்த்தக்கூடியவன் குமாரன். ஞான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன், ஞானத்தை அளிக்கக்கூடியவன் குமரன். கிரிராஜ குமாரி மகன். பரமசிவனுடைய அம்சம்தான் முருகன். எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய்
தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்துங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரேன்னு திருமந்திரம் சொல்லுது. சிவனும் முருகனும் ஒன்றுதான். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? கிரிராஜகுமாரி மகன் சொல்றாரு. கிரிராஜகுமாரி மகன்னா யாரு? பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, பார்வதனுடைய மகன் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மலை மிக உயர்வான இடம், அந்த உயர்வான ஞானத்தை வழங்கக்கூடியவன் அல்லவா, அதற்காக கிரிராஜகுமாரி மகன் சொல்றாரு. அடுத்து இன்னொரு இது என்ன சொல்றாரு? சமரம் ஒரு தானவ நாசகனே, எப்பொழுதும் விடாமல் போர் புரிந்தே இருந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அரக்கர்கள், அசுரர்கள். அந்த அசுரர்கள் உலகத்தில் உள்ளவர்களை துன்புறுத்துவதற்காக போர் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக வந்தவன் தான் முருகன். அப்போ நீ அப்படிப்பட்ட அசுரர்களெல்லாம் அழிக்க வந்தவனே. இங்கே அசுரன் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அழிக்க வந்தவன். ஆணவம், கண்மம், மாயை என்று நம் மனதில் உள்ள அசுரங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. ஓம் சரவணபவ என்று நீ சொல்லி வந்தால் உன்னுடைய மும்மலங்களும் நீங்கிவிடும். 33% தேவகுணமும் 67% அசுரகுணமும் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் இருக்குது. அதான் அசுரர்களும் தேவர்களும் சொல்லக்கூடியது, வேற எங்கேயோ இல்லை. நம்ம தத்துவங்களை புரியணுங்கிறதுக்காக வேண்டி தேவர்கள் அசுரர்கள்னு வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த அசுரர்களை எல்லாம் நாசம் செய்ய வந்தவன் யாரு? சுப்பிரமணியன். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தால் நீங்கள் இந்த அசுர குணத்தை எல்லாம் வெல்லலாம். அசுர குணத்தை எல்லாம் அத்தகைய வலிமை முருகனுக்கு இருக்கிறது. அதுதான் சமரம் ஒரு தானவ நாசகன், நம்மனுக்கு இறை இன்பத்தை உணர்த்தக்கூடிய குமாரன். உயர்வான மலையான பர்வதராஜனுடைய மகளான பார்வதியின் குமாரனாக இருப்பதால் நம்மை மனதளவில் கடைத்தேற்றி உயர்த்தக்கூடியவன். இப்படிப்பட்டவனே நான் என்னுடைய வீட்டின் மேலும் என்னுடைய சுற்றத்தாரின் மேலும் என்னுடைய ஊரின் மேலும் பற்று கொண்டிருக்கிறாமல் உலகளாவிய அருளுடையவனாக மாறுவக்கூடிய அந்த மெய்ப்பொருளை எனக்கு உணர்த்தியவனே. நீ இத்தகைய சிறப்புகளெல்லாம் உடையவன். குமாரன், சிவகாமத்தை அளிக்கக்கூடியவன், இறை இன்பத்தை அளிக்கக்கூடியவன், மனதை கடைத்தேற்றக்கூடிய பார்வதியினுடைய மகன், அசுர குணத்தை எல்லாம் அளிக்கக்கூடியவன் என்று இறைவனை புகழ்கிறார். அதான் இந்த பாடல். அமரும் பதி கேள் அகமாம் எனும் இவ்விமரங்கட மெய்ப்பொருள் பேசியவா, குமரன் கிரிராஜ குமாரி மகன், சமரம் ஒரு தானவ நாசகனே என்பது இதனுடைய பாடல். இந்த பாடலை நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வந்தால், பாராயணம் செய்து வழிபாட்டில் சொல்லி வந்தேமையானால் நம்முடைய மனமானது இறை இன்பத்தை நாடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி.